விமலேஸ்வரன் என்னதான் அவங்க வந்து நேர்மையாக நாங்கள் வந்து மக்கள் தீர்ப்பு அப்படி இப்படிலாம் சொன்னாலும் கூட அவங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, சரி இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீல். இது அங்கே ராகுல் காந்தியோடைய மனநிலையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்து? ஏன்னா இது இது தமிழக தேர்தல் மட்டும் கிடையாது, அங்க கேரளால இது வந்து இன்னும் பெரிய, ஏன்னா அங்க வந்து காங்கிரஸுக்கும் எல்டிஎஃப் யூடிஎஃப்க்கும் மிக கடுமையான போட்டியில தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் காங்கிரஸ் வந்து முன்னிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்க அசாம்ல, அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில, இங்கேயும் கூட பாண்டிச்சேரியில இது இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அப்ப திமுகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, சோனியா காந்தி கிட்டேயே அவங்க டைரக்டா பேசினது, இங்க இருக்கிற செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் காங்கிரஸ் தலைமை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அதாவது நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரேன். ஆளும் கட்சியோட 5 ஆண்டு வந்து குறைபாடு, ஆட்சியின் குறைபாடு இருக்குல்ல, அத வெறும் ஊடக பிம்பத்தால மட்டும் வச்சு மறைக்கலாம் அப்படின்றது எடுபடாம போயிடுச்சு. திமுக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போது. உண்மையான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, வேங்கவேல் பிரச்சனையா துவங்கி, அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம், அதன் பிறகு பார்த்தா துப்புரவு பணியாளர்கள் விவகாரம், அதன் பிறகு ஆசிரியர் சம்பள உயர்வு பிரச்சனை, அதன் பிறகு ஒரு கட்சியின் மாநில தலைவரே படுகொலை செய்யப்பட்ட போது அதை எடுத்து பல முறை சிபிஐ கேட்டோம், அதை கொடுக்காம அதுல பல வகை பிரச்சனை ஏற்படுத்தி, செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்றவர்களோட ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான விவகாரம், இது எல்லாத்தையும் மக்களை மதிக்காம ஊடக பிம்பத்தை வச்சு மறைச்சு, மக்களை மதிக்காமல வெறும் பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு பாஜக எதிர்ப்பை மட்டுமே வச்சு 5 வருஷத்தை ஓட்டினாங்க. அதன் வெளிப்பாடு இது. அதாவது நீங்க கேட்ட மாதிரி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விவகாரத்துக்குள்ள போனா, காங்கிரஸ்ல வந்து திரு அழகிரி அவர்கள் தலைவராக இருக்கும் போது ஒரு நிலைப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ செல்வ பெருந்தகை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. இப்போ நீங்களே சொல்ற மாதிரி என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள. இப்போ சிதம்பரம் அவர் போய் அங்க என்ன சொல்றாரு, காரைக்குடி தொகுதியில சிதம்பரம் வந்து அவருக்குன்னு ஒரு ஆள் வேணும். அதாவது அந்த காரைக்குடி தொகுதியில பேசுனீங்கன்னா என்னன்னா, சிதம்பரம் தனக்காக ஒரு ஆளை வந்து மாங்குடியா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செல்வ பெருந்தகை இங்க இது எதையுமே மேலிடத்து கொண்டு போகாம கடைசி வரைக்கும் திமுகவோட ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மத்த தலைவர் காங்கிரஸ் தலைவருக்கு இல்லாத ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஒரு அவங்கள ஊழலை பத்தி எடுத்து சொன்னவர்கள் வீட்டுல வந்து மலத்தை கொட்டுறது, இது போன்ற விவகாரத்தை பல முறை ஒரு பெரிய தலைவர், தேசிய கட்சியோட தலைவர், மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட போது அதுல வந்து ஒரு காங்கிரஸ் தலைவரோட பேர் அடிபடும் போது இது எல்லாத்தையும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருந்துச்சு திமுக. அதன் விளைவு இப்போ நிச்சயமாக அந்த கோப்புகள் தோண்டி எடுக்கப்படும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல நம்ம ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சோம்னா, மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு அதிமுக வேணும், திமுக வேணாம், எங்களுக்கு தாவேகா வேணும், திமுக வேணாம். அப்ப மக்களோட ஸ்டாண்ட் திமுக வேணான்றத மக்கள் மனநிலை, யார் வேணுங்கிறத தாண்டி யாரு வேணான்றத முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். ஓகே, யாரு வேணான்றத முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மெஜாரிட்டியான மக்கள் வந்து யார வேணும்ன்றாங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலவரம் தெரிஞ்சிடும். தலைகீழ நில டக்கர் அடிச்சாலும் இன்னைக்கு ஆஸ்தான புலவர், அறிவாலயத்தோட ஆஸ்தான புலவர்கள் இப்பவே கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு எப்படி விடலாம், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மறுபடியும் தர்மம் வெல்லும், அநீதி விடும், அறம் வெல்லும், இப்பெல்லாம் கண்டென்ட் ரைட்டர் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஊடக பிம்பத்தை வச்சுக்கிட்டு இதுதான் இவங்க மத்த அனைத்தையுமே வாயடைச்சாங்க. மெசேஜ் ஷூட்டர், மெசேஜ் ஒருத்தர் கொண்டு வராங்க, இவன் மெசேஜ் வாங்கி படிக்காம அந்த மெசேஜரை ஷூட் பண்ணாங்க, ஊழலை பத்தி பேசுறவங்கள வாயடைச்சாங்க. இது அனைத்துக்கும் உண்டான எதிரொலி தான் இது. எனக்கு தெரிஞ்சு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து 1991ல வந்து KPK-ல 1000 விளக்கு தொகுதியில ஒரு முறை தோல்வியை கண்டாருன்றது, அதுக்கு பிறகு அவர் ஏதோ தோல்வியை தழுவுனது இல்லைன்றது எனக்கு தெரிஞ்ச விவரத்துல. இப்போ அந்த 91 மாதிரி தோல்வியை தழுவிடுவாரோ ஒரு தலைவருக்கான? ஏன்னா 14,000 வாக்குகள் பின்தங்கி இருக்காருன்னும் போது அது கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்து. ஒரு தலைவர் இந்த அளவுக்கு தோக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் இது அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். ஒரு 5 அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருப்பாங்க. 5 அமைச்சர்களை தாண்டி மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க 2 பேர்த்தினுடைய அந்த தோல்வி
மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படும் அப்படிங்கிறீங்க. என்ன ஊடகத்தை வச்சு ஊடக பிம்பத்தை மறைச்சாலும் சமூக ஊடகங்கள் மக்கள் கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல சோசியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். இன்னைக்கு சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய ட்ரெண்ட். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி முதல் விஜய் வந்து 38 39 தொகுதிக்கே வரல, அவர் பிரச்சாரத்துக்கே வரல. ஆனா விஜய் முன்னாடியே சொல்லிட்டாரு, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்ட்டார். வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன்ட்டார், தொகுதிக்கே போனல. ஆனா திமுக குடும்பத்தில இருக்க வாக்கு அதுக்குள்ளேயே டிவிகே இருக்கு, அதிமுக டிவிகே இருக்கு. அப்ப டிவிகே இப்ப தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா உருவெடுத்து இத வந்து இந்த தோல்வி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுன இந்த தோல்வியை ஸ்டாலினும் எதிர்பார்த்திருக்க மாட்டார், இந்த வெற்றியை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஓகே 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 ஓகே. இந்த வெற்றியை விஜய் எதிர்பார்த்திருக்க யாராலயும் அத தெளிவா கவனிக்க. கடந்த தேர்தல்ல வாங்குன அதே 75 கூட்டணி கட்சியோட 75 இப்ப அதிமுக வந்து நிக்குது. அதிமுக இப்ப சரிவை சந்திக்கல. ஓகே, அவங்க மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாங்க, இன்னும் கூட ஜாஸ்தி ஆகும். ஓகே ஓகே. இன்னும் பல்வேறு விஷயங்களும் நம்ம பேச வேண்டி இருக்கு. அதையும் தாண்டி திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட இங்க பின்னடைவை சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த அமர்வுகள்ல இன்னும் புதிய விருந்தினர்கள்லாம் நம்மோட இணைய இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசலாம். எவ்வளவு அடிச்சாலும் தாக்குறது ஒருத்தர். சூப்பர் சார், மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன சார், குமாரபாளையம், ராசிபுரம் எல்லாமே டிவிக்கே முன்னிலை வந்துருச்சுங்க. அந்த இது கொங்கு பெல்ட் தூக்கிட்டாருங்க. தங்கமணி சார், ஹலோ, கொங்கு பெல்ட் தூக்கிட்டாருங்க. கேக்குது என்ன சார்? ஆவடி குமார் சார், மைக் போட்டீங்களா? அதான் ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் சார். அதுக்குள்ள ஒரு மைக் போட்டுருவாரு. யாரு அதான் ரமேஷ் சார் இப்பதான் போட்டுட்டு இருக்காரு, மைக் பண்ணிட்டு இருக்காரு. கோபி செங்கோட்டையன் நல்ல லீடிங், 4000 ஓட்டு வித்தியாசம் சார். ஆடியோ செக் சார். வணக்கம் சார், ஆவடி குமார். ஓகேவா? ரமேஷ் சார், ஆடியோ செக் சார். வணக்கம், நான் ரமேஷ் பேசுறேன். வணக்கம் சார், ஆவடி குமார். சார் இது கீழே இருக்கா? மக்கள் தீர்ப்பு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலினுடைய
வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் எல்லாமே ஒரு சுற்றினுடைய இறுதியிலுமே மாறிக்கொண்டு இருக்கிறத தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இந்த 2026 தேர்தல் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் இதனுடைய முடிவுகள்லாம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கு. இந்த அமர்வில் மக்கள் தீர்ப்பு 2026 இந்த ஒரு மணி நேர அமர்வில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள்லாம் இணைந்திருக்கிறாங்க. அஇஅதிமுகவிலிருந்து திரு ஆவடி குமார் இணைந்திருக்கிறாரு, மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து திரு ரமேஷ் இணைந்திருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கனகராஜ் தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆவடி குமார் சார், இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு? இல்லை, திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை தமிழ்நாட்டில் இருந்தது நம்ம சொன்னோம். அதுவும் நியூஸே தொடர்ந்து அதை வெளிப்படுத்திட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மீடியாக்களில் நியூஸே அளவுக்கு திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தின ஊடகம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நியூஸே நல்ல முறையில் செஞ்சு. ஆனால் என்னன்னா, அது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த திமுக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு, அவங்க மட்டும்தான் எதிர்ப்பு, அதன்படியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்க்கிறவங்களாம் என் கூட இருந்து ஓட்டு போடுவாங்க, எனக்கு ஆதரவு தருவாங்கன்ற ஒரு நிலையை அதை எடுத்து அதையே செஞ்சாங்க. ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள முடியாத திமுக நம்ம பலகீனப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இந்த கட்சியில் குழப்பம் உருவாக்குறது, இங்கே இருக்கிற ஒரு சில தலைவர்களை தூண்டி விட்டு அவங்கள குழப்பம் பண்ணுறது, கடைசி நேரத்தில் கூட சசிகலா போன்றவர்கள்லாம் கூட எதிராக ஒரு ஆட்களை உருவாக்குனது, இப்படியெல்லாம் பண்ணி இதை சிதைக்க முடிச்சாங்க. அது என்ன ஆகிப்போச்சு, அவங்க செஞ்ச அத்தனையும் இப்போ கடைசியில் அவங்களுக்கே பாதிப்பு வந்தது. அவங்க தன்னுடைய பலத்தால் வெற்றி பெற முடியும்ன்றதை விட அதிமுக பலகீனப்படுத்தி வெற்றி பெறலாம் நினைச்சாங்க. அது அவங்களுக்கு தன்வினை தன்னை சுடும் தமிழ் பழமொழி போல அவங்க எதை எடுத்தாங்களோ அந்த ஆயுதம் அவங்கள இன்னைக்கு கடுமையாக தாக்கியிருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின்லாம் இனிமேல் பெற்று அந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் கூட ஒரு அவமானகரமான வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வெற்றி தோல்வி இல்லைங்க. அவர் காட்டின பில்டப்பு, அவருடைய தோழமை கட்சிகள் கிட்டேயே நடந்துகிட்ட முறை, நாங்கள் கொடுக்குற சீட்டெல்லாம் கன்ஃபார்ம், அதனால் நீங்கள் 5 கொடுத்தாலும் 4 கொடுத்தாலும் 3 கொடுத்தாலும் அதை வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தன்னை ஒரு தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு அவர் முன்னிறுத்தினார், அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கலையோ? தேசிய தலைவர் இல்லைங்க, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னது போல ஒரு பொம்மை இந்த நாட்டை ஆள முடியும்ன்றத ஸ்டாலின் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரே தவிர அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சியும் இல்லை, ஆட்சியும் இல்லை, மக்களும் இல்லை. அதை அவர் புரிஞ்சிக்கல. அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் தருகின்ற தவறான பிம்பங்களை நம்பி, அவர் விளம்பரங்களை நம்பி ஆட்சி நடத்துறாரு. அதுக்கு தக்கவாறு அவருடைய மருமகன் சபரீசனை வச்சு அந்த கட்டமைப்பு உருவாக்கி மீடியாக்களை கட்டுப்படுத்தி அதன் நெறியாளர்கள் உள்பட எல்லா மீடியாவில் இருக்கிறவங்களையும் இந்த கருத்துருவாக்கம் உருவாக்குறதுக்கு இவங்க விரும்பினதை செய்ய வச்சாங்க. அதுக்கு அவங்க பல கோடி ரூபாய்கள் செலவழித்து அந்த வியூக வகுப்புன்ற ஒரு இன்றைக்கு நவீன இந்த பத்திரிகை ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனிஸ் எல்லாம் 4 ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி வர்க் பண்ணி 4 உதயநிதிக்கு 5 உதயநிதிக்கு ஒரு தனியாக இருந்தது இல்லை, அதனால மொத்தம் 5 கம்பெனி அவங்களுக்காக செஞ்சாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு என்னன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்றதெல்லாம் மக்கள் நம்புறாங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற விளம்பரங்கள்லாம் அதுக்குரிய பலனை தரும். எல்லா பத்திரிகையிலும் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து இவர் ஒரு ஒப்பனை செஞ்சுக்கிட்டு அதை ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை விளம்பரம் பண்ண சொல்ல இது எல்லாமே மக்கள்கிட்ட போய் ஒரு சேர்ந்துருச்சு. ஆனா அது அதிர்ச்சியை தான் உருவாக்குச்சு. கணக்கு போட்டாங்க. தப்பு கணக்கு இல்லை, இவங்க தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக அவங்கள ப்ரமோட் பண்ணிட்டு அதை மக்கள் ஏத்துக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியினுடைய எது அது நல்லதோ கெட்டதோ அதில் நேரடியா சம்பந்தப்பட்டவங்க மக்கள். அதனுடைய பாதிப்பா இருந்தாலும் அதனுடைய பலனா இருந்தாலும் அவங்களுக்கு நேரடியா உணர்றாங்க. அவங்க உணர்ந்ததை
இவங்க வந்து சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு ஏத்துப்பாங்க. ஓகே. ஆனா அவங்களுடைய பாதிப்பை இவங்க உணராம அவங்க கிட்ட போய் உங்களை எப்படி வச்சிருக்கேன் பாத்தீங்களான்னு கேட்டா அவங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம வெளிப்படுத்தாம வந்து அமைதியா அவங்க வேலையை செஞ்சு தேர்தல் நேரத்தில் வெளிப்படுத்த. ஓகே, புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட ரமேஷ் சார், இப்போ திமுக மட்டும் இல்லாம திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ரோல் இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு கை கொடுத்துருக்குதா, இல்ல அந்த அதிகமான கூட்டணி சுமையினாலேயே திமுகவினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமாங்கிறத பத்தி அதுக்கான பதில் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்னன்னா, மறுபடியும் கொளத்தூர் தொகுதியில திமுகவிலிருந்து போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் முதலாவது சுற்றிலிருந்து பின்னடைவை இப்ப 11,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த கரூர்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 தொகுதிகளிலையும் திமுக வந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நான் உங்ககிட்ட முன்வைத்தது அந்த கூட்டணி கட்சிகளினுடைய இது ஸ்ட்ராட்டஜி, அது வந்து திமுகவுக்கு கை கொடுக்காம அதுவே பிரச்சனையா இருந்து அவங்களுடைய அச்சு முறிஞ்சு போச்சோ? தேர்தலுக்கு முன்பாகவே நம்ம பல விவாதங்களில் இதை பற்றி விவாதிச்சிருக்கோம். நீங்க காங்கிரஸ் கூட்டணி, திமுக எல்லாம் கொள்கை கூட்டணி, இயற்கையான கூட்டணி என்று தான் சொல்லி வந்தார்கள். ஆனால் அது கட்ட முடிவுகள் எட்டுகின்ற பொழுது அவர்களெல்லாம் பிரிந்த கூட்டணியாக, சிதைந்த கூட்டணியாக மாறிவிட்டது. ஏனென்றால் எல்லாரையும் அரவணைச்சு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி நீங்க திமுக தலைமை எல்லாருமே துண்டு துண்டா செதறிட்டாங்க. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறதா கஷ்டம். நான் கடந்த முறை கூட சொன்னேன், திமுகவினுடைய வாக்கு பலம் எங்கெல்லாம் சரிய தொடங்கும்னு சொன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு வாக்களிக்காது, விசிக திமுகவுக்கு வாக்களிக்காது, நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த இடதுசாரிகள் கூட வாக்களிக்காது, நீங்க திமுகவினுடைய வாக்கு பலத்தை கூட, ஏன்னா அங்கேயும் உள்கட்சிக்குள்ள மிகப்பெரிய அவர்களுக்குள்ள ஒரு பூசல். ஏனென்றால் புதிதாக வந்தவர்களை இணைத்துக் கொள்வது. ஓகே, நீங்க அந்தந்த மாவட்டங்களில் ஏற்கனவே கட்சிக்கு பணியாற்றிய தொண்டாற்றிய பல தொண்டர்கள் அங்க இருக்கின்ற பொழுது, பல தலைவர்கள் அங்க இருக்கின்ற பொழுது புதிதாக ஒருவரை இணைத்து நீங்க அவரை வேட்பாளர் ஆக்கிட்டீங்கன்னா, அவருக்கு பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவர்கள் பணியாற்ற மாட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த நிலைமை காட்டுகிறது. அதே போல இன்னொரு செய்தியை நம்ம சொல்லி ஆகணும். நீங்க தேர்தலுக்கு முன்பாக திமுக இப்படிப்பட்ட சிதைந்த கூட்டணியை வைத்திருந்தாலும் நீங்க அதிமுக, குறிப்பாக அதிமுக கூட்டணி கட்சிகளை, இன்னும் சொல்லப்போனால் அதிமுக மட்டும் பலவீனப்படுத்துவதற்கான பல முயற்சிகளை திமுக கையாண்டு விட்டது. நீங்கள் அதிமுகவில் ஏற்கனவே பயணம் செய்தவர்கள் எல்லாம் பிரித்து வைத்து அதிமுக தலைமை ஒருங்கிணையவில்லை, நீங்கள் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருந்து அதிமுக ஒருங்கிணையவில்லை, ஆகவே இது ஒருங்கிணைந்த கூட்டணி கிடையாது, நீங்கள் எல்லாம் சிதைந்து விட்டார்கள் என்று முயற்சிகளை எவ்வளவு முயற்சிகளை பண்ண வேண்டுமோ பிரிச்சு நீங்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை பிரிப்பதற்கு அவ்வளவு கடும் முயற்சி எடுத்து கூட இன்றைக்கு அதிமுக அதே நிலையில இருக்கிறது, இன்னும் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் திமுக தான் கடந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வாக்கு வங்கியை சிதறி இன்றைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க உங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்க உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், நீங்க கடன் வாங்கி வைத்து இந்த மாநிலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது, இப்படி எல்லாமே வாக்காளர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இதை போல ஒரு பின்னடைவை இன்றைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுத்திருக்கிறார். ஓகே ஓகே, இப்போ வந்து 25 கூட்டணிகள் ஒன்று சேர்ந்த 25 கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி, அந்த கூட்டணிக்கே அடி விழுந்திருக்கு அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தோ இல்ல மற்ற ஏதாவது கூட்டணிகள் கட்சிகள்லாம் வந்து கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு அது இன்னும் எவ்வளவு பெரிய பாதிப்பா அமைஞ்சிருக்கும்? கண்டிப்பாக பாதிப்பாக அமைஞ்சிருக்கும். அதுல மாற்று கருத்து. இதை விட கடுமையான பாதிப்பாக இருந்திருக்கும். ஓகே, ஆகவே அதனாலதான் அவங்களுடைய முயற்சி வந்து எல்லாரையும் 25 கட்சிகளை போனவங்க வந்தவங்களை எல்லாரையும் கூட்டு வைத்து, ஓகே நீங்க அவர் அரவணைக்கிறேன் என்ற பேர்ல எல்லாருக்கும் தொகுதியை கொடுத்து இப்போ ஒரு குழப்பம் ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிருந்தா கூட இன்னும் மிகப்பெரிய சிதைவை திமுக சந்திச்சிருக்கும். திமுகவுக்கு தான் இந்த சிதைவு வந்திருக்கும். ஏனென்றால் பெரும்பான்மை அது அதிமுகவுக்கு பிரச்சனையா இருந்திருக்குமா? இல்ல, அதிமுகவுக்கு பிரச்சனை எந்த இதுல அவங்களோட ஸ்டேபிளா இருக்காங்க, ஸ்டேபிளா இருக்கு சார். ஓகே, இப்போ நீங்க கடந்த முறை நம்ம வாங்கினதை விட இன்னும் கூடுதலா தான் வாங்கி கொண்டு இருக்கோம். ஓகே, ஆகவே அதுல வந்து எந்தவித குறைபாடுமே கிடையாது. நீங்க வந்து ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிருந்தால், விசிகா தாவேகா பக்கம் போயிருந்தா, ஏன்னா அந்த நிலையெல்லாம் இருந்தது. ஆமா, நீங்க விசிகாவுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அழைப்பு கொடுத்தார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அழைப்பு கொடுத்தார், அவர் அதுக்கப்புறம் போகல. நீங்க காங்கிரஸ் கடைசி வரை ராகுல் காந்தி அவர்களே அவருக்காக எப்படியாவது உள்ள போயிடணும் முயற்சி செய்தார். இங்க இருக்கக்கூடிய தலைமையும் அகில இந்த தலைமையும் செல்வ பெருந்தகை அவர்களும் குறிப்பா கார்கே அவர்களும் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்களும் இதுக்காக கடுமையாக முயற்சி செய்து
மீண்டும் திமுக கூட்டணியில் அழுத்தி விட்டார்கள் காங்கிரஸ். ஓகே ஓகே அதனுடைய விளைவு தான் கொஞ்சம் தட்டு தடுமாறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே. ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போயிருந்தா நாம குறைச்சி மதிப்பிட்டதை விட இன்றைக்கு தாவேக்காவுடைய வாக்குபலம் கூட அதிகரிச்சிருக்கலாம். ஓகே ஓகே. அந்த சூழலும் உருவாகி இருக்கலாம். புரியுது. நான் வரேன் கனகராஜ் சார். இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷனுடைய இந்த முடிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வந்து கேண்டிடேட்டோ இல்ல வந்து கூட்டணியோ இல்ல யார் கூட இருக்கிறாங்க கொள்கை அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன்ல மிக முக்கியமான பிரதான பங்கு வகிச்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதையும் தாண்டி அவரு சொன்ன வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்னு விஜயனுடைய அந்த பிரச்சாரம் சமூக வலைதளங்களுடைய தாக்கம் தான் இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட்டாக நமக்கு தெரியுதோ. சரி, இது என்ன காட்டுதுன்னா என்னை பொறுத்தவரையிலும் தமிழகத்தினுடைய யூத் இளைஞர்கள், அது மாணவர்கள், அதன் பிறகு தாய்மார்கள், இவங்களுடைய தாக்கம்தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தாவேக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் திமுக தோல்விக்கு காரணம் வந்து போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஞாபகம் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இதெல்லாம் கூட்டணி கட்சியே சொன்னாங்களே தேமுதிக விஜயகாந்த் மனைவியே. அவர்கள் தோல்விக்கு உண்டான காரணம் அதிகாரிகளுடைய கவனக்குறைவு. அதிகாரிகள் தான் ஆட்சி செஞ்சாங்க. சோ அதுவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தாவேக்காவினுடைய வெற்றிக்கு சோசியல் மீடியால ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. ஓகே. சோசியல் மீடியா தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் செட்டரா மாறி இருக்கு. ஓகே. சோ நீங்க தேர்தல் வகுப்பாளர்கள் அவர்களுடைய யுத்தி எல்லாம் இங்க அதிகப்படியா செல்லுபடி ஆகல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 112 சீட்டு தாவேக்காவிற்கு முன்னிலை வைக்கிறது. 74 இடங்கள், 72 இடங்கள் அதிமுக முன்னிலை வைக்கிறது. திமுக வந்து 51 தொகுதி 52 தொகுதியில் தான் இருக்கு கூட்டணி பிளஸ். சோ இது எதை காட்டுதுன்னா தமிழக மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி வாக்களித்துள்ளார்கள் என்பதுதான் காட்டுது. பிரதானமா அதை தான் காட்டுது. தமிழகத்திலே ஒரு மாற்றம் வேணும். இப்ப நீங்க சொன்னீங்க கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இங்க பின்னடைவுன்னு. அதே போல அதிமுகவுல பாருங்க, கூட்டணி தலைவர்கள் பாஜகவின் நிலைப்பாடு என்ன? பாஜக எத்தனை தொகுதியில முன்னணி இருக்கு? இல்லையே, அவர்களே பின்னடைவு தானே. அங்கேயும் கூட்டணி பின்னடைவு. ஒரு நிமிஷம் இருங்களா, சின்ன குழந்தைத்தனமா இல்லையா சார்? என்ன சார் இது? எங்களுக்கு நாங்க தோல்வி தழுவ பாஜக அங்க போச்சு இல்லைங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு பாஜக வெல்லவில்லை. அதையும் நான் சொல்றேன், பாயிண்ட் அவுட் பண்றேன். அப்ப திமுகவினுடைய கூட்டணியினுடைய தோல்விக்கு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில ஏறாததுதான் அப்படிங்கிற உண்மையை நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க. 100% ஒத்துக்குவாங்க. சரியா? அப்ப நீங்க ஒத்துழைக்கலையா, அவங்க ஒத்துழைக்கல? இல்லைங்க, அது சில நேரங்கள்ல சில பதில்களை வந்து தெளிவாக இப்ப கூற முடியாது. அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். அது நாளைக்கோ அல்லது நாளைய மறுநாளோ. காலத்தின் கோலத்தை பாத்தீங்களா? இப்ப கோலம் போட்டாங்க, மக்கள் கோலம் கரெக்டா இருக்கு, அதை ஏத்துக்கிறோம். ஏதோ அலங்கோலமா ஆகாம இருந்தா சரிதானே. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கேரளாவுல 95 இடங்கள் பெற்று முன்னணியில் இருக்கு. கேரளாவுல நாங்க ஆட்சி அமைக்க. அப்ப நீங்க வந்து கேரளால போய் ஒரு சேனல்ல உட்கார்ந்து நீங்க பேசுனீங்கன்னா சரி, ஓகே. நாங்க எங்க ஊர்ல என்ன இருக்குங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். நான் தாங்க முன்னாடியே சொல்லிட்டேன், மக்கள் தீர்ப்பு கேரளால மட்டும் ஜெயிச்ச தலை வணங்கி ஏத்துக்கிறோம். சரிங்க சார், தோல்வியை ஒப்புக்கொள்கின்றோம். சரி, ஓகே. அதற்கு தார்மீக பொறுப்பு இல்ல. ஒரே நிமிஷம். கேரளாவுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முன்னேற்றம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்தை இழந்தது யாரு? அந்த இடத்தை இழந்தது கம்யூனிஸ்ட். ஒரே அலையன்ஸ் தானே. நீங்க இந்தியா அலையன்ஸ் இல்லையா? இனி நாளைக்கு 2024 எலெக்ஷன்ல அது ஒரு வெற்றியின் கொண்டு. இப்ப நீங்க அதிமுக முன்னிலை. சரி, அதிமுக இன்னைக்கு வந்து 100 இடங்கள் முன்னிலையில் வருதா? இல்ல, அவங்களோட இடத்தை தக்க வச்சுட்டாங்க. இருங்க, ஒரே நிமிஷம். அவங்களோட இடத்தை தக்க வச்சுட்டாங்க. காங்கிரஸ் போட்டி போட்டீங்கல்ல, சண்டை போட்டீங்கல்ல, 6 மாசம் போட்டு டார்ச்சர் பண்ணி 28 சீட்டை வாங்குனீங்க. உங்க மாநில தலைவரே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசத்துல இருக்கிறாரு. நம்ம பேசலாமா? ஆராயணுங்க. அந்த தோல்விக்கான காரணம் 11,000 10,000 தவிர சொல்லுங்க. ஓ பாருங்க, 11,000. மக்கள் தீர்ப்புங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
சரி, என்ன செய்ய முடியும்? எங்க மக்கள் தீர்ப்பை அதுதான் சார் ஏத்துக்கிட்டு ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். ஆனாலும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய முகம். ஒருவேளை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில ஏறி இருந்தாங்க, எல்லாரும் ஒன்னா நம்மளே நம்மளுடைய விவாதத்துல பல முறை நம்ம பேசியிருக்கோம், அந்த டிபிக்கல் போஸ்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு 20 இருக்குமோ. மனோஜ் சார், நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ராகுல் காந்தி ஓட்டு கேட்ட இடத்துல ஜெயிச்சுட்டாங்களா? அவர் வந்து தமிழ்நாட்டுல அந்த குறைஞ்சபட்சம் அவர் போய் கால் பதிச்ச அந்த இடத்துலயாவது ஜெயிச்சாங்களா? சரி சரி சார், இப்ப கேரளால நாங்க ஜெயிச்சோம், கேரளால நாங்க இது, வெஸ்ட் பெங்கால் என்ன கோட்டை விட்டீங்க? வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையிலும் அங்க நீங்க பாஜகவும் டிஎம்சி தாங்க நேரடி களத்துல இருக்கு. அப்ப நீங்க அங்க களத்திலே இல்ல, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அங்க இல்ல. அட்லீஸ்ட் அப்ப இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு 17 பேரோட இருந்தீங்க. இருங்க, தொண்டர்கள் வந்து தாவேக்கான்னு சொன்னாங்க, தலைவர்கள் நாங்க சரியான டெசிஷன் எடுக்கலீங்க, அதுதான் பிரச்சனை. சரி, உண்மையிலுமே அந்த நேர்மையாவது இருக்கீங்களே ஆவடிக்குமார் சார். இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இளைஞர்களுடைய இந்த தாக்கம். விஜய் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நீங்க வந்து வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி ஓட்டு போட அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னது குழந்தைங்களை போய் ரீச் ஆயிருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்திருக்கா? இல்ல, நீங்க சொன்னதை நான் உணர்றேன். அது வந்து இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் அதுதான் நான் நம்புறேன். ஆனால் இது ஒரு சரியான வழி இல்ல, நேர்மையான வழி இல்ல. என்னன்னா, நீங்க சினிமா வந்து நம்ம தொலைக்காட்சியெல்லாம் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா சினிமா பார்க்கறவங்க யாரு? வீட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகள், அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட மீம்ஸ் போட்டு அந்த இதை ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து இவங்க மெஸ்மரிசம் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்க வியூக வகுப்பாளர்கள் அதை திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. அதாவது நான் சொல்ல வர்றதுன்னா, விஜய் சொல்ல நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி சீரியல் பார்த்து பெண்கள் அழுவாங்களோ, அந்த மன ரீதியான அந்த அவங்களுடைய அந்த அரசியல் வியூகன்றது அந்த இடத்துக்கு போயிருச்சு. மத்த எல்லா கட்சியும், அண்ணா திமுக மட்டும் இல்ல, திமுக உள்பட எல்லாருமே நாங்க வந்து வீதியில தான் அரசியல் பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இந்த சீரியல் எப்படி வீட்டுக்குள்ள போய் பெண்கள் கிட்ட குடும்பத்துல ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுல, அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வியூக வகுப்பாளர் அதற்குரிய வடிவமைப்புகளை செஞ்சு அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சரி, தாவேக்கா அப்படி பண்ணிருக்காங்கல்ல, டிஎம்கேக்கு 4 ஸ்ட்ராட்டஜி கம்பெனி ஒர்க் பண்ணாங்கல்ல, அதுதாங்க உதயநிதிக்குன்னு தனியா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இருந்தது. அதுதாங்க, இது எல்லாமே அரசியல் ரீதியான தெரு பிரச்சாரம் தான். ஆனா இவங்க வந்து நேரடியா சீரியல் எப்படி போய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோ, எல்லாரும் வீட்டு டிவிலயும் போயிட்டாங்க. ஆமா, சாப்பாடு போடுறது கூட மறந்துட்டு சீரியல் பார்த்துட்டு வரேன்னு சொல்ற நிலையில தான் நம்ம வீட்டுல இன்னைக்கு நிலைமை இருக்கு. அந்த வகையான கான்செப்டை இவங்க கொண்டு போயிட்டாங்க. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து நிகழ்வுகள்ல ஒன்னா போயிருச்சு. இப்போ அண்ணா திமுக ஒண்ணு செஞ்சா அது அரசியல் ரீதியான வியூகமா தான் இருக்கும். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்க நேரத்துல இவங்க அரசியலே இல்லாம இத வந்து கொண்டு போய் சேர்த்ததுனால அவங்களும் அரசியலை பார்க்காம தனிப்பட்ட விஜயை பார்த்திருக்காங்க. ஆனா இது வந்து இன்னைக்கு தாவேக்கா ஒரு வெற்றி பெற்ற ஆட்சியை கூட அமைக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். ஆனால் ஆட்சி அமைத்தால் அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு முதல் படியா இருக்கும். என்ன சார் இது, எந்த அப்படியே முரணா இருக்கே? நிச்சயமாங்க, எந்தவித அரசியல் பயிற்சியும் இல்லாம, அரசியல் களம் எங்க இருக்குன்னே தெரியாம இவங்க ஏதோ ஒரு வியூகத்தின் அடிப்படையில் உள்ள நுழைஞ்சு இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. இது அரசியல் ரீதியான வெற்றின்னு நிச்சயமா நான் மட்டும் இல்ல, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற ஒரு பொருளாதார சூழ்நிலை அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து எல்லா வகையான பாதிப்புகளும் தமிழ்நாடு இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கு. இதுல இன்னைக்கு ரொம்ப தூரம் வேணாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா 10,000 ரூபாய் வந்து உடனடியா முதல் உத்தரவு போடுறேன்னு சொன்னாரு. அதை செஞ்சிருப்பாரு. அதற்குரிய அவருக்கு பயிற்சி இருக்கு, அனுபவம் இருக்கு, அதிகாரிகளுடைய நிலவரங்கள்லாம் அவர் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காரு. ஆனா விஜய் 2,500 ரூபாய் தரண்டார்ல, வந்த உடனே ஒரு முதல் உத்தரவு போட முடியுமா? இல்ல, அது எப்படி சார் முடியாதுல்ல?
எப்படி முடியாதுன்னா இல்ல சார், எப்படி முடியும்? ஏன்னா இங்க நம்மளுடைய நிதி நிலவரம் என்ன இருக்கு? ஏன்னா திமுக இங்க கஜானாவை காலி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எப்படியும் எந்த நிதி எப்படி எடுத்து காலி பண்ணதுல கடன் வாங்கி தான் வச்சிருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வேற இருக்குது நமக்கு. 5 லட்சம் இல்ல, 10,60,10 சொல்றேன். 66 லட்சம் கோடி கடன். அது இல்லைங்க, இது எல்லாம் இந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல எதிர்கொள்ளணும். அடுத்து வர ஆட்சி யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை. இது மு.க. ஸ்டாலினே மறுபடியும் வந்தா கூட இது முடியாதுன்னு தான் எல்லாரும் தமிழ்நாட்டின் மேல அக்கறை உள்ளவங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுன்ற நிலைமை இருந்தது. ஏன்னா மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அங்க எந்தெந்த நிதி அங்கிருந்து கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு வாங்குற சக்தி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருந்தது. ஆனா எதுவுமே தெரியாம இன்னும் சொல்ல போனா ஒரு முழு நேர அரசியல்வாதியா கூட இன்னும் மாறாம, அவர் மட்டும் இல்லாம அவருடைய வேட்பாளர் இருக்கிறவங்களும் வேட்பாளர்கள், அவர் கூட இருக்கிற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் அரசியல்வாதியா மாறாம இன்னைக்கு ஏதோ ஒரு அலையில அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திக்கும். அதுதான் என்னுடைய இல்ல, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க நிறைய பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு இது ஒரு தமிழ்நாட்டுக்கு எது சரியா இருக்குன்ற மக்கள் புரிஞ்சுக்கிறது. சொன்னதனுடைய அர்த்தம் எனக்கு இங்க புரியுதோ இல்லையா, பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு எல்லா வகையிலும் புரியும் அப்படிங்கறதையும் நான் திரும்ப வரேன். ரமேஷ் இன்னொன்னு சொல்லுங்க, இதுக்கு ஒரே ஒரு உதாரணம். அவர் இந்த முடிவு தேர்தல் எண்ணிக்கை தொடங்கிறதுக்கு முன்னே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 2 பவுன்சரை போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முடிஞ்ச உடனே நேரா இங்க வரணும்னு சொல்றாங்க. 110 கட்சியில இருந்து வந்தவங்க 3 வருஷத்துல 3 கட்சி மாறினவங்க தான் அவங்க தலைவர்கள். அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிற அத்தனை பேரும் அது ஆதவர்ஜனா இருந்தாலும் 2 வருஷத்துல 3 கட்சி மாறி இருப்பாரு. அதுக்காக அந்த உட்கட்சி விவகாரங்களையே சமாளிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. யாருமே அதாவது போக்கிடம் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு மனநிலை என்ன நடக்குது தேடி வந்தவங்க அடைக்கலம் அடைஞ்சாங்க. காட்சிகள் மாறலாம். நான் வரேன் புரியும் நினைக்கிறேன். நான் வரேன்.